வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே குக்கர் ஹீட் ஆனதும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெமியான மசாலா பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலில் ஸ்வீட் பொங்கல் செஞ்சுருப்போம், வெண்பொங்கல் செஞ்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொங்கல் செஞ்சுருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மசாலா பொங்கல் ரெசிபி பாருங்கள். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள். இதை நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ். கூடவே கரம் மசாலா ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே கலந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஒரு 2 or 3 விசில்ஸ் வந்தால் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொங்கல் செம்மையான டேஸ்ட்டில். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.